சோதரம் சோதரம் நல்ல சூழ்நிலைகளுக்காக சோதரம் 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 இப்படி பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர் தங்கியிருக்கக்கூடியான கிருபைகளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிற கிருபைகளுக்காக சோதரம் 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 ஆண்டவரை இந்த இடம் முழுவதும் காம்பன் முழுவதும் ரத்தத்தை தெளித்து நாங்கள் செய்கிறோம். எல்லா தீட்டுகள் அருவருப்புகள் சாபங்கள் பாவங்கள் விக்கிரக கிரியைகள் சத்துடைய போராட்டங்கள் எல்லாம் கல்வாரி இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவர்கள் விலகி போக முடியாத மகிமை இங்கே இறங்கி வரும்படியாக பிரசனம் இறங்கி வரும்படியாக ஆண்டவருடைய நாமத்தினாலே தகப்பனே தடுப்படைய ஆளுகை உண்டாகும்படியாக இந்த வேளையில நம்பியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 நம்பியோடு சோதரிக்கிறோம் 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 நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அல்பாவே மது சோதரம் உமேகாவே மது சோதரம் ஆதியும் மந்தமானவரே மது சோதரம் முந்திரவரமானவரே மது சோதரம் இருக்கிறவராகவே இருக்கிறவரே மது சோதரம் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மது சோதரம் ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே மது சோதரம் ஒருவராய் பெரிய அடையாளங்களை செய்கிறவரே மது சோதரம் ஒருவராய் பெரிய மகிமையை செய்கிறவரே மது சோதரம். சகை வீட்டுக்கு வந்த ஆண்டவர் இந்த வீட்டுக்கு கடந்து வரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். வீட்டை கடந்து சென்ற ஆண்டவர் பரிசுத்த ஆவியான வீட்டை கடந்து வரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆபிரகாமுடைய வீட்டுக்கு கடந்து சென்ற தேவன் வீட்டை கடந்து வரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்காக அமலுக்காக நீர் கொடுத்த அந்த வீட்டுக்காக அவர்கள் இந்த இடத்துல தங்கி தாபரிக்க சபையாராய் தேவ ஊழியர்களாய் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாக சொந்த பந்தங்களாக தகப்பனை நாங்கள் கூடி வந்து இவர்கள் இந்த நாளை ஜெபித்து சோதனம் பண்ணி இப்படி பாடி துதித்து மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி இப்படி வார்த்தையை தியானித்து உண்மை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே ஜெபத்தை ஆண்டவரே ஆசீர்வதி தரும்படியாக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அம்மா கர்த்தாவே இந்த புதிய வருஷத்துல விசேஷமாக இந்த நாளில் இப்படிப்பட்ட கிருபையை தேவன் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆண்டவர் தகப்பனே உதவி அற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இவர்களுக்கு நீர் உதவி இருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து எல்லா பகுதியும் கட்டளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வல்லமை பிரசனம் ஆளுகை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். ஜெபமணி பாட்டி மச்சோம் ஆண்டவர் இந்த வீட்டையும் இவர்களையும் தொடர்ந்து நடக்கிற ஜெபத்தை எல்லா காரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கிறாங்க ஆசிர்வதிங்கத்தாவே மாறுபடாத காரியம் ஒன்றும் மகை மட்டும் விடமா ஜெபிக்கிறாங்க ஏசப்பா எங்களுக்கு நீ பேச மாட்டேன் ஏசப்பா எல்லாவற்றையும் சந்தி மாட்டேன் சந்தி நட்டாலே சோதரம் 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 மாட்டேன் சோதரம் நட்டாலே தகவனே ஏசப்பா அந்த அம்முறாரா கடவுளை கட்டுவ போடுறாங்க ஏசப்பா அவரை ஆசிர்வதிங்கத்தாவே எந்த விதத்திய சத்திய இந்த குடும்பத்தை அனுராத ஜெபிக்கிறாங்க ஏசப்பா அங்கே வந்து சாமி நீதானோரே துணியா நானோரே நாம் கொண்டு பழிப்ப நானோரே ஏசப்பா ஜெபிக்கிறானோரே எங்களோடு பேச மாட்டோரே. ஜபத்தை கேட்டு இந்த ஜபத்தை தோக்கம் முடிய மட்டும் தேவன் நமக்கு நடத்தி தர போவதற்காக குடும்பத்தை நாளில் அதிகமாக ஆசீர்வதிக்க போவதற்காக தேவனுடைய பிரச்சனை தேவனுடைய பாதுகாப்பு உண்டாக போவதற்காக மாணவர்கள் கட்டணமோடு கூட பேச போவதற்காக இன்னும் வரக்கூடிய மக்களை ஆண்டவருக்கு விதமாக தேவன் கொண்டு வர போவதற்காக நடத்தி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளால் நிரப்பி தம்முடைய பிரச்சனைகளால் நிரப்பி தேவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே நம்ம ஆளுநருக்காக நான் கர்த்தாவே இந்த வீட்டை கொடுத்து சப்பாடி தொடக்கம் முதல் முடிவரை ஆசிரியர்களாக நான் செலுத்துகிறேன். கர்த்தாவே இந்த வருடத்தை சப்பா அவர்களுக்கு நம்முடைய அம்மாவுக்கு ராதாகிருஷ்ணன் சப்பா இந்த வருடத்தை நல்லா முடிவுயாக நான் செலுத்துகிறேன். கர்த்தாவே அவர்கள் எவையெல்லாம் சமயத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள் சப்பா அவர்கள் மன விருப்பத்தின்படி நீங்கள் சப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருமையாக நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு
செய்வேன் என்று சொன்னவரே சபா அவர்கள் எதிர்பார்க்கும் முடிவே சபா அவர்களுக்கு அருமையாக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. நீ நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொன்னவரே சபா அவர்கள் நினைவுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிற தேவனே கர்த்தாவே அவர்கள் நினைவுகளின்படி சபா ஆசீர்வாதத்தை சபா நீர் அவர்கள் மேல் சிறசு மேல் ஊற்றுமையாக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. எழுதுவேன் தப்பு விட்டேன் என்று சொன்னவரே சபா எல்லா தீய எக்கட்டிலிருந்து சபா அவரை தப்பித்து நீ சுமந்து அவர்களை காத்து வழிநடத்துமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபா எல்லா நெருக்கத்தையும் சபா விலக்கி சபா எதிர்காலத்தில் வைப்பேன் என்று சொன்னவரே சபா அவர் இருவரையும் உற்சாகமுடையவர்கள் என்னவரை சபா விசாலத்தில் வைக்குமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபா இந்த வயதான காலத்திலும் ஏசப்பா அவருடைய ஏசப்பா இன்னும் அதிகமாக ஏசப்பா அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய மேல் சுக பலத்தை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவரோடு கூட இருந்து அவருடைய வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா வரவட்ட தலைவிட்ட பிள்ளைகள் ஏசப்பா சேர்த்துமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த வீட்டு கூட்டத்தை ஏசப்பா நீ நினைவு புரிந்திருக்கிறீ கர்த்தாவே. அதற்காக மக்கள் நன்றி செய்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த மாதத்தின் முடிவு மட்டுமல்ல கர்த்தாவே இந்த வருடம் முழுவதும் ஏசப்பா ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மேலும் ஏசப்பா நீ வர்ஷிக்கப்படும்படியாக நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த சபையில் ஏசப்பா இருக்கும் ஏசப்பா பிஷப்பையாவே ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா ஏசப்பா கொடுத்த ஆத்மாக்களை ஏசப்பா சபைக்கு கொண்டு வரும்படியாக நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தாவே. ஏசப்பா ஆத்மாக்களே ஏசப்பா நீ அர்மனை செய்து ஏசப்பா நீ சபைக்கு கூட்டி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பிஷப்பாயாவும் நல்ல சுகபலத்தை தாங்க பிஷப்பம்மாவையும் ஆசிரியங்க இரண்டு பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்புங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது மாதிரி வீடு பிள்ளைகள் இன்னும் அதிகமாக ஏசப்பா நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏசு நாமத்தால் தாழ்த்தி செபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேவன் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் இந்த புதிய வீடுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வீட்டை ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தை நடத்தினார். இயேசு நல்ல நாமத்தில் ஜெபித்து போகிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை சில பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவங்களை உயர்த்துவோம். கூடாரத்தை மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே அதை உந்தன் கூடாரத்தை அணிகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே. மகனே
எப்போதும் இருப்பவர்
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம்
வல்லமை உண்டு உண்டு வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு வல்லமை இயேசுவே தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அன்பின் வல்லமை 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 தேடும் வல்லமை வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, பராமரிப்பின் வல்லமை, உணர்த்துகிற வல்லமை, ஆண்டவரே உடைய பிரசனத்தினால ஜனத்தை நிரப்பி தொடர்ந்து ஆளுகை செய்கிறார்.
உம்முடைய ஆட்சிக்குள்ளாக இந்த வீட்டையும் வீட்டுக்குள்ளாக எல்லாவற்றையும் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதித்து அந்த காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நம்மால வேளையிலே அருமையான இந்த குடும்பத்தோடு கூட இணைந்து ஆண்டவர் மையத்திற்க இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சூழ்நிலை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாளில் நம்ம வந்திருக்கிற பிஷப்பையா அவர்களுடைய வார்த்தைகளை இந்த குடும்பத்தாருக்கு நமக்கு சொல்லி வீட்டை ஆசீர்வதித்து நமக்காக ஜெபிப்பார்கள். முன்பதாக ஜெபத்தை அன்பு தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அதிசயமானவரை அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேலையில் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வீட்டில் இருக்கிற அப்பா ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்காக ஆண்டவரே அமுல் அம்மாவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே இந்த வீட்டை தேவன் புதிதாய் கொடுத்ததுக்காக கொடான குடி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்துல தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியத்துக்கு அப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, போன வருஷத்துல இந்த குடும்பங்கள் ஆண்டவர் அப்பா எத்தனோ துக்கத்தோடு கூட இருக்கலாம், போராட்டங்களும் கூட இருந்திருக்கலாம் தகப்பனே. இன்றைக்கு உங்க துக்கம் சந்தோஷமாய் மாற்றினதுக்காக தகப்பனே கொடான கோடி சோதரிக்கிறோம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் அப்பா ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த குடும்பத்தை குறித்து என்ன தரிசனம் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே, அந்த தரிசனம் மூலமாக அப்பா வழிநடத்த போவதுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட ராஜையா இந்த இடத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவரை மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் இந்த குடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் பகுதியிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபை சார்பாக அருமையான அமுல் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வீட்டில் ஜெபிக்கும்படிக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை அவங்க வீட்டில இருந்து பார்க்கும்படிக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். இந்த உலகத்துல நமக்கு மேன்மையான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கு மாத்திரமே. ஆமா, நம்ம வேலை செய்யும் போது கூட நமக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கும்போது கூட அப்படி இருக்குமான்னு தெரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் இருக்கும்போது நமக்கு அது பாக்கியம், அது ஆசீர்வாதம், அது மேன்மை, அது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம், பரலோகத்துக்கு சமமான ஒரு அன்பின் நேரம் அது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இந்த இடத்திலே ஜெபிக்கும்படி அழைத்ததான அருமையான பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அமுல் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதை முதலாவது வாசித்து நாம் கவனிக்கலாம். நம்முடைய தியானத்துக்காக ஸ்தோத்திரம் சங்கீதம் 122:7 எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7 நாம் அதை வாசிக்கிற போது சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கட்டும், அடுத்து அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கட்டும். அப்போ இது ஒரு ஆசீர்வாதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை.
ஒரு வீட்டை நம்ம ஆசீர்வாதம் சொல்லணும்னா நம்ம இப்படி ஆசீர்வாதம் சொல்லலாம். நலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக, அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அப்போ அலங்கம் அரண்மனை என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு சொன்னா வீடுதான். அல்லேலூயா. வீட்டுக்கு நிறைய பேர் இருக்குது. வீட்டுக்கு வீடுன்னு சொல்லுவாங்க, அரண்மனை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி, தாவீதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் கூடாரம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு கூடாரம்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி வாசஸ்தலம் என்று சொல்வார்கள், அலங்கம் என்று சொல்வார்கள், தங்கும் இடம் என்று சொல்வார்கள். தங்கும் இடம், வசிக்கும் இடம். நீங்க வாசிக்க சங்கீதம் 132:14, சங்கீதம் 132 தங்கும் இடம். ஆண்டவர் இங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம இந்த வீட்டை விரும்பி இருக்கிறோம். ஆமென். அதனால இங்க நம்ம என்ன செய்யறோம்? அருமையான சகோதரியும் அருமையான சகோதரரும் வாசம் பண்றாங்க. ஆமென். இதுக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு நான் ஒரு முறை ஜெபிக்க போயிருக்கேன். என்னையா ஜெபிக்க போயிருக்கிறேன். அப்போ அது ஒரு சாதாரண வீடா இருந்துச்சு. அதை விட இது கொஞ்சம் தரம் கூடின வீடா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கட்ட அவர்கள் தங்குவதற்கு ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு வருகிற எல்லாமே கர்த்தர் தான் தர்றாரு. இப்ப இந்த சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. யார் கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் கனம் பண்ண வேண்டும். இதிலே நாம் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த சபை நம்முடைய சபை என்று சொல்லி நாம் உரிமை பாராட்ட வேண்டும். தேவன் நமக்காக அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, டேவிட் பாண்டியனையாவை நமக்கு போதகராக, மேய்ப்பராக, கண்காணியாக, தலைவராக தந்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. வீட்டை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தங்கும்படியாக இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார். தங்கும் இடம் என்றும் இந்த வீட்டை சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனத்தை ஏசாயா 33:16 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏசாயா 33:16 உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவார்கள். அடைக்கலம், இது அடைக்கலம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. நாம் தங்கி இதிலே பாதுகாப்பா இருப்பதற்கு நமக்கு ஒரு அடைக்கலம் என்று கூட இந்த இடத்தை சொல்லலாம். 32 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32 இன்னொரு வசனம் சொல்லி இருக்கு பாருங்க. 18 32 சமாதான தாவரங்களிலே நிலையான வாசஸ்தலங்களிலே அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்கும். இந்த இடம் அமைதியாய் தங்கக்கூடிய ஒரு இடமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். தேவன் கொடுக்கிறது சமாதானமாய் இருக்கும்படியாக, அமைதியாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த இடத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? தேவன் நமக்கு ஒரு வீட்டை தந்தால் அதுல அமைதி இருக்கும். வேற என்ன இருக்கும்? சமாதானம், சுகம் இருக்கும். அல்லேலூயா. என்ன எத்தனை சொல்லி இருக்கிறாரு? இந்த வீட்டை குறித்து நாம் தியானிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? இந்த வீட்டுல சமாதானம் இருக்கும், சுகம் இருக்கும், அமைதி இருக்கும். ஆமா. அல்லேலூயா. ஆண்டவர் இதை கர்த்தர் நமக்கு அப்படி ஆசீர்வதித்து தருகிறார். அதுக்குதான் அந்த வசனத்தெல்லாம் நமக்கு காமிக்கிறார். இன்னொரு முறை இது குடியிருப்பா, வசிப்பிடம். அது வசிப்பிடம் அப்படிதான் சொல்லியிருக்கு. சமாதான தாவரங்களிலும், தாவரம் என்றாலும் வீடுதான். தாவரம்னாலும் இப்ப வீட்டுக்கு எத்தனை பேர் வச்சிருக்கு பைபிள்? வீட்டுக்கு எத்தனை பேர் வச்சிருக்கு? வீடு, அரண்மனை, வாசஸ்தலம், தாவரம், அலங்கம், எல்லைகள், தங்கும் இடம், வசிப்பிடம், அடைக்கலம். வாசிங்க ஒரு முறை. உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். உயர்ந்த இடம் இல்ல, அந்த 32 18 சமாதான தாவரம், நிறைய வாசஸ்தலம், நிறையான வாசஸ்தலம், தங்கும் இடம், இடங்களிலும் குடியிருக்கும். அப்ப இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன பேர் இருக்கு? குடியிருப்பு. அப்படித்தானே இருக்குது. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? நம்ம அழகான ஒரு பாட்டு பாடுறோம்ல, நமக்கு குடியிருப்பு எங்க இருக்குது?
பரலோகத்துல இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும். குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. ஆமா, அந்த வசனம் எதுல இருக்கு? ஸ்தோத்திரம். அந்த குடியிருப்பு மட்டும் வாசிக்கலாமா? குடியிருப்பு பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற போது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இங்க குடியிருக்கும் போது இந்த இடம், இப்ப நம்ம குடியிருக்கிறோம், இந்த இடத்துக்கு பேரு குடியிருப்பு. அல்லேலூயா. ஆமா, இந்த இடம். ஆனா நம்ம நிரந்தரமா குடியிருக்கிறது பரலோகத்துல. அல்லேலூயா. இங்க எவ்வளவு காலம் குடியிருப்பு? ஒரு 80 ஆனா ஒரு 120. அவ்வளவுதான். மோசே 120 வருஷம் தானே இருந்தான். தம்பு கட்டி 120 வருஷம் இருந்தான். ஆமா. ஆனா நம்ம 80 தான், நமக்கு கொடுக்கப்பட்ட அளவு 80. ஆனா இந்த 120 வருஷம் தான் இங்க குடியிருப்போம். அதுக்கு பிறகு 1000 ஆண்டுகள் தேவனோடு பரலோகத்துல குடியிருப்போம். அதுதான் நம்முடைய குடியிருப்போ. வசனத்தை வாசிங்கன்னு ஒரு முறை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ரட்சகர் அவர் வரப்போறார், நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. அதுக்கு எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நாமும் நம்ம சபையும் நம்ம வீட்டார் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய பிள்ளைகளும் இயேசுவின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சோத்திரம். அதுக்காக தான் நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மை அதற்காகத்தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுல ஆயத்தப்படாதவர்கள் எங்க போயிருவாங்கன்னா, பிசாசு அவர்களை இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆயத்தப்பட்டவர்களை தேவதூதர்கள் இந்த பூமியில நமக்கு நல்லா பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்கி தரமாக்கி பரிசுத்தமாக்கி அந்த பரலோகத்துக்கு நம்ம நடத்தி செல்வார். ஆமா, எல்லார்ட்டும் யார்கிட்ட கேட்டாலும் கடைசி வயசு இருக்கிறவங்க 90 வயசுல இருக்கிற பாட்டி கிட்ட தாத்தா கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, தாத்தா நீங்க செத்த பிறகு எங்க போனோம் அப்படின்னு கேட்டு பாருங்க. சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்குலாம் போகணுமா? கைலாசத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு இன்னொரு பேர் என்னது? கைலாசம். கைலாசத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் நமக்கு அழகான பேர் வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. நம்முடைய சபையினுடைய பேர் என்ன? பரலோக ஊழியங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவ பிடிச்சுக்கிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். அந்த ஊழியத்துல நம்ம எல்லாரும் உள்ளுக்குள்ள இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கும் பரலோகத்துக்கும் பெரிய சம்பந்தம். அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு பரலோக நிச்சயம் உண்டு. உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க வீட்டுக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகம், ஆனா பூமியில குடியிருப்பு இந்த வீடு. ஆண்டவர் அழகா அருமையான ஐயாவுக்கும் சகோதரிக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டிக்க தலை முத எடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 122. இந்த அலங்கமாகிய வீட்டுக்குள்ளே சமாதானம் இருப்பதாக, சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. ஊழியத்துக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து பாடம் சொல்லி கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது என்ன செய்யணும்? நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம், என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம்? சமாதானம் உண்டாவதாக. இந்த வீட்டுக்குள்ள என்ன வரும்? சமாதானம் உண்டாகும். நம்ம என்ன சொல்றோமோ அது என்ன செய்யும்? அவன் சொன்னபடி ஆகும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம என்ன சொல்றோமோ அது அப்படியே நடக்கும். ஆமென். சமாதானம் உண்டாவதாக. இதுக்கு கூடுதலா இந்த அதிகாரத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சமாதானம் மாத்திரமல்ல சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொல்லுகிறார். சமாதானம் முக்கியம், அதே நேரத்துல என்ன முக்கியம்? வீட்டுல குடியிருக்கும் போது நோய்வாய்ப்படாம, சோத்திரம் வியாதிக்குள்ளாக மாறாம சுகத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். சுகத்தோடு இருக்கணும். ஒருவர் சொன்னாரு, எனக்கு கோடி கோடியா சொத்து வேண்டாங்க, என் வாழ்நாள் முழுசும் சுகம் இருந்தா போதும். எனக்கு சுகம் இருந்தா மட்டும் போதும். சொத்தோ பணமோ பொருளோ ஆஸ்தியோ எனக்கு எதுவுமே வேண்டாம், நல்ல சுகம் இருந்தா போதும் அப்படின்னு ஒருவர் சொன்னார். அப்போ ஏன் இவருக்கு சொல்றாரு? பணம் வேண்டாம் சொல்றாரு, சொத்து வேண்டாம் சொல்றாரு, கோடி கோடியான ஆஸ்திகள் வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுகம் மாத்திரம் இருந்தா போதும்னு சொல்றாங்க, ஆசைப்படுறாங்க. வேதம் என்ன சொல்லுது? அதைத்தான் முதல்ல சொல்லுது, நலங்கத்துக்குள்ளே சுகம் இருக்கலாம், சமாதானம் இருப்பதாக. சுகம் இப்ப நீங்க இன்றையில இருந்து எந்த வீட்டுக்குள்ள போனாலும் என்ன சொல்லணும்?
சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இனி எந்த வீட்டுக்குள்ள கூட்டம் வச்சாலும் சமாதானம் உண்டாவதாக, சுகம். வீட்டுக்குள்ள நுழையும் போதே உங்க வாயில இந்த வார்த்தை வரணும். சர்ச்சுக்குள்ள நுழையும் போது என்ன வார்த்தை வரணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாயில துதியோடு அவருடைய சமூகத்தில் நம்ம போகணும்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு நம்ம சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள போகணும். வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்லணும்? சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. சத்தமா சொல்லுங்களேன், சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இது வீடு, இது பெட்ரூம், இதுக்கு அப்படி ஆண்டவர் தருகிறார். சமாதானத்தையும் சுகத்தையும் வைக்கிறார். அது கிச்சன், அங்கேயும் சமாதானத்தையும் சுகத்தையும் வைக்கிறார். வெளியே ஹால், அங்கேயும் சமாதானத்தையும் சுகத்தையும். நம்ம நடந்து போற பாதை, அங்கேயும் சமாதானத்தையும் சுகத்தையும். நம்ம யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, அவங்களும் நம்மகிட்ட நிற்கக்கூடாது, சண்டைக்கு வரக்கூடாது. ஒருவேளை அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா நம்ம பொறுமையா இருந்து சமாதானம் பண்ணணும். சரிங்களா? அதுதான் சொல்லுதோ, நம்ம குடியிருக்கிற ஏரியாக்கள்ல நம்ம பொறுமையா இருந்து சமாதானம் பண்ணணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ அப்படி நம்ம செய்யும்போது நமக்கும் சமாதானம் வரும், நாம அவருடைய பிள்ளைன்னு நிரூபிப்போம், ஆண்டவருக்கு சாட்சியா இருப்போம். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவர்களுக்கும் சமாதானம் கிடைக்கும். நம்ம இடத்தில் இருந்திருக்கிறவர்கள் அதே மாதிரி நாமளும் சுகமா இருக்கிறோம். நாம நோயாளியா இருந்தால் அந்த வீட்டுல இருக்கிற மற்றவர்களும் நோயாளியா மாறுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சோத்திரம் ஒரு சோத்திரம் ஒருவருக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும்? காய்ச்சல். ஆமா, வரும், தாயாருக்கு வரும், பிள்ளைகளுக்கு வரும், அண்ணன் தங்கச்சிமாருக்கு வரும். ஏன்? அது அந்த கிருமி அப்படியே பரவும். ஆமா, சிலருக்கு இருமல் வந்துச்சுன்னா அந்த இருமல் அப்படியே எல்லாருக்கும் பரவிக்கிட்டே வரும். கண்வலி, எங்க ஊர்ல கண்வலி வரும். கண்வலி வந்துட்டா அந்த வீட்டுல எல்லாருக்கும் கண்வலி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் தான் கண்ணை மூடிட்டு போய் அழுவாரு, அதுக்கப்புறம் அந்த குடும்பமே கண்ணை மூடிட்டு அலையும். காரணம் என்னன்னு சொன்னா அந்த அந்த வியாதி அப்படி பரவுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது சுகம் இருப்பதாக. அப்ப சுகம் அதே மாதிரி பரவணும். புரியுதுதான் சொல்ற விஷயம். வியாதி எப்படி பரவுதோ, சொல்லாம கொள்ளாம பரவுதோ, அதே மாதிரி சுகம் சமாதானம் நம்மிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பரவணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு பரவணுங்கிறது தான் முக்கியமான செய்தி. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வீடு என்று சொல்லும் போது ஆண்டவர் வீட்டை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அது யோபுனிடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோபு 2:10 அந்த பிசாசுக்கு தெரிகிறது ஆண்டவர் எப்படி யோபுவின் குடும்பத்தை நடத்துகிறார், எப்படி தேவன் யோபுவின் சந்ததியை நடத்துகிறார், தம்மை நம்பி இருக்கிற புத்திமானை எப்படி நடத்துகிறார் என்று பார்த்தால் அந்த 9வது வசனம் வாசிங்க. 9வது வசனம் வாசிங்க. அதற்கு சாத்தான் சொன்னா பாருங்க, யோபு என்ன செஞ்சானா? தேவனுக்கு பயந்து நடந்தா நீர் அவனையோ அவன் வீட்டையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையோ சுற்றி வேலி அடிக்க என்ன பண்ணாரு ஆண்டவர்? தேவனுக்கு பயந்து நடந்ததுனால அது 8வது வசனத்துல என்ன சொல்லி பாருங்க. 8வது சாத்தானை நோக்கி என்ன சொல்றாரு? அப்போ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் தாசன் யோபு அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டுல இருக்கிற 2 பேரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் தாசன், அவர் பேர் என்ன பேரு? கிறிஸ்துவ ஞானசார பேர் என்ன? தாமஸ். என் தாசன் தாமஸ், என் தாசன் தாமஸ் சொல்றாரு. அந்த அம்மாவை பார்த்து என் தாசன் அமுல், என் பிள்ளை, என் மகள், என் மகள், என் பிள்ளை என்ன சொல்றாரு? குமாரத்தி என்னவா இருக்கிறாங்க? அமுல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உரிமையாய் கர்த்தர் அதுல உரிமை பாராட்டுறாரு. எதுக்கு உரிமை பாராட்டுறாரு? அவருக்கு பயந்து நடந்தா. இப்ப இந்த வீட்டுக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம், இந்த வீட்டுக்கு குடியிருக்கிற போறோம், ஆண்டவருக்கு முதலிடம். ஃபர்ஸ்ட் இவங்க ஜெபம் பண்ணணும். ஐயா கிட்ட சொல்லி உடனே ஒரு ஜெப கூட்டம் வைக்கிறாங்க. இதுதான் ஆவிக்குரிய சிந்தனை. இதுதான் என்னது? எல்லாரும் இப்படி ஆவிக்குரிய இதை சிந்திக்கணும். ஒரு வேலைக்கு போனா முதல்ல சம்பளம் கிடைச்சா உடனே ஒரு கூட்டம் வைக்கணும். என்ன கூட்டம் வச்சிருக்கீங்க? வேலைக்கு போனவங்க
ஒரு முதல்ல சம்பளம் வந்திருக்குது, அதனால முதல்ல ஒரு கூட்டம் வைக்கிறோம், ஆசீர்வாத கூட்டம். அவ்வளவுதான். அது அந்த குடும்பத்துக்கு ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரும். அப்படி பாருங்க, இன்னைக்கு அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. சமாதானம் கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், அமைதியை கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் நம்ம கேட்காமலே அவருக்குள்ள சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம்னா கொடுக்க ஆரம்பிச்சார். உங்களுக்காக நாங்கள் இத்தனை பேர் ஜெபிக்கிறோம்னு இதுல காட்டுறோம். இத்தனை பேர் வந்திருக்கிறோம். சிவாயா உட்கார என்னெல்லாம அங்க வெளியே நிற்கிறார். அப்போ இவ்வளவு பேர் நாங்க ஜெபிக்க வரோம், நீங்க நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வரோம். காரணம் என்னன்னா அவனுக்கு சிந்தையில நம்ம ஒருமனப்பட்டு ஒரே குடும்பமா மாறுகிறோம். இங்கே பாருங்க, பயந்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். பாருங்க, அந்த 10வது வசனத்துல அவ்வளவு தெளிவா சொல்றாரு. யார? யோபுவையும். இப்ப யோபுவை மாத்திரமல்ல, அவங்க வீட்டையும் தேவன் என்ன செய்யறாரா? வீட்டையும் அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஒருவேளை நம்ம பைக் வச்சிருந்தா பைக்கையும், கார் வச்சிருந்தா காரையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? வேலி அடைத்து பாதுகாக்கிறார். வேலி அடைச்சு பாதுகாக்கிறார். வேலியா அடைக்கணும். ஒரு இடம் வாங்கிட்டோம், அந்த இடத்துக்கு ஏன் வேலி அடைக்கிறோம்? மற்றவங்க உள்ள வந்து அசிங்கம் பண்ணக்கூடாது, மற்றவங்க உள்ள வந்து அந்த இடத்த என்ன செய்யக்கூடாது? உரிமை பாராட்டக்கூடாது, மற்றவங்க அந்த இடத்துக்குள்ள வந்துடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம குடும்பத்தார் தான் அதை சுதந்திரிக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செய்யறோம்? வேலி அடைக்கிறோம். அந்நிய காரியங்கள், தீமைகள் நம்ம எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் நம்ம வேலி அடைக்கிறோம். அல்லேலூயா. தேவன் அதே மாதிரி வேலி அடைக்கிறார், ஆவிக்குரிய வேலி அடைக்கிறார். ஆமென். தூதர்களால் வேலி அடைக்கிறார். சுற்றிலும் நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கிறாங்க? தூதர்கள் வேலி அடைத்து பாதுகாக்கிறாங்க. அக்னிமயமான அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, அது வேலி அடைக்கிறது. அக்னிமயமான பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, அது வேலி அடைக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றீங்க, எங்களுக்கு அது தேவையில்லை, இருந்தா எங்களுக்கு போடுறேன், அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். எதுக்குன்னா பொல்லாத ஆவிகள், செய்வினைகள், புலிசூனியங்கள், ஏவல்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், அல்லனா பொல்லாத பிசாசு, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பிசாசு புகுதல், குடி ஓடி போகுதல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட சூத்திரம் வேலி அடைத்து அந்த ஆவிகளை எல்லாம் துரத்துகிறார். அது துரத்தப்படும் போது சமாதானம் எப்பவும் இருக்கும், அது துரத்தப்படும் போது சுகம் எப்போது இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? ஜெபிக்கும் போது கர்த்தர் வேலி அடைக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம இந்த ஜெப கூட்டம் வைக்கும் போது கர்த்தர் அவர்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து வேலி அடைக்கிறது மாத்திரம் அல்ல, அவன் கையின் கிரியைகளை, கை செய்யற வேலைய கிரியைகளை ஆசீர்வதி. இந்த கையினால என்ன செய்யறோம்? கூப்பிடுறோமா, அந்த வேலையை ஆசீர்வதிப்பார். இந்த கையினால என்ன செய்யறோம்? ஒரு வேலை செய்யறோமா, அந்த வேலையை ஆசீர்வதிப்பார். இந்த கையினால என்ன செய்யறோம்? டிரைவர் வண்டி ஓட்டுறோமா, அந்த வேலையை ஆசீர்வதிப்பார். இந்த கையினால என்ன வேலை செய்யறோமோ அந்த கையின் கிரிகளை அவர் ஆசீர்வதித்து அதுக்கு அடுத்து என்ன பண்றாரா? சம்பத்தை பருக பண்ணுகிறார். சம்பத்துனா என்னது? நமக்கு தேவையான வருமானங்கள், நமக்கு தேவையான பொருட்கள், நமக்கு தேவையான ஆஸ்திகள், நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நாளுக்கு நாள் என்ன செய்வாரா? பெருக பண்ணுகிறார். தேவன் வேலி அடைக்கிறதுனால நமக்கு சமாதானம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. அடுத்து என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. கையின் கிரிகளை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அடுத்து என்ன செய்கிறாரு? பாதுகாப்பு தருகிறார். அடுத்து என்ன தருகிறார்? சம்பத்தை பெறுகிறார். 5 வகையான ஆசீர்வாதத்தை இந்த வீட்டுக்கு கர்த்தர் தர்றாரு. கரங்களை தெரிவிக்க மகிமைப்படுத்தி இப்ப சொல்லுங்க, ஒருவரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன தர்றாரு? சுகம் தருகிறார், சமாதானம் தருகிறார், ஆசீர்வாதம் தருகிறார், வேலி அடைத்து பாதுகாக்கிறார், சம்பத்தை பெருக பண்ணுகிறார். 5 வகையான ஆசீர்வாதம். இந்த வீட்டுக்கு வந்துட்டதுனால அம்முள் சகோதரிக்கு என்ன கிடைக்க போகுது? ஆசீர்வாதம், பெருக்கம் இருக்க போகிறது. எவ்வளவு பெருகம் தெரியாது, ஆனா நிறைய பெருகும்.
இப்போ இது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து சத்தத்தை பேசுறாரு பார்த்தீங்களா, நமக்கும் இதே மாதிரி ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள நீங்க உள்ள போகுது. ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கும் வாசல் பண்ணி ஆண்டு வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம என்ன சொல்லணும்? உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. 2 வார்த்தை இதுவரை இது நாள் வரைக்கும் நம்ம சமாதானம் உண்டாவதான்னு ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இனி நம்ம நம்ம விசுவாச வீடுகளில் போகும்போது சமாதானம் உண்டாவதாக. அவங்க நல்லா இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போற பைசா அவங்க சேர்த்து கர்த்தருக்கு செய்வாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆமென். சிலர் மாசம் 2000 ரூபாய் மாத்திரை கொடுக்குறாங்க. மாசம் சிலர் 7000 ரூபாய் மாத்திரை கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா போன் பண்ணிச்சு. நம்ம டிவியில நம்ம பேசுறோம்ல, ஐயா பேசுறாங்க, நான் பேசுறேன், ஐயா பேசுறாங்க, டிவியில பேசுறோம்ல, பேசும்போது அதை கேட்டுட்டு ஒரு அம்மா போன் பண்ணிச்சு. ஐயா, எனக்கு வயசு 67 வயசு, ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனா உயிரோட தொடர்ந்து இருக்கணும்னா மாசம் 7000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால மாசம் 7000 ரூபாய் எனக்கு கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்கய்யா. இப்போ அவங்க என்னத்துக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க? 7000 ரூபாய் மாத்திரைக்கு வேணுமோ அதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? சுகம்னு சொல்லியிருக்கணும். அல்ல இல்லையா, எனக்கு சுகம் கிடைக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்றாங்க, ரைட்டு. ஆனா திருப்பி மாத்திரையை வாங்கிக்கிட்டு சுகமா இருந்து அது ஒரு சுகம் கிடைச்சிட்டா மாத்திரை வாங்க 7000 ரூபாய் மிச்சம். அதை தான் நான் சொல்ல வரேன். சுகம் கிடைப்பதாக அப்படிங்கிற விஷயத்துல ஆண்டவர் என்ன சுகமாக்கும் ஐயா அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்மளும் சுகமா இருக்க ஜெபிக்கணும், அவர்களும் வருகிறவர்களும் சுகம் உண்டாவதாகன்னு ஆசீர்வதிக்கணும். 2 முக்கியம், சமாதானமும் முக்கியம், சுகமும் முக்கியம். ஆண்டவர் அவருக்கு பயந்து இருக்கிற போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஆவியின் சிந்தையாய் இப்படி நாம் செயல்படும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு சரணம் படுவோமா? கர்த்தர் வீடு தருகின்றார், கண்கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். கர்த்தர் வீடு தருகின்றார், கண்கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மனமே. காலமெல்லாம் கவலை சத்தமாய் பாருங்க. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. கர்த்தருக்கு மகிமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வருகிறார், கண்கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலமெல்லாம் கவலை இல்லை. சத்தமாய் பாடுவோம். கலங்காதே மனமே, காலமெல்லாம் கவலை இல்லை. கலங்காதே மனமே, சுகமும் சௌக்கியமும் உண்டே, ஆசீர்வாதம் ரட்சிப்பும் உண்டே. சுகமும் சௌக்கியமும் உண்டே, ஆசீர்வாதம் ரட்சிப்பும் உண்டே. கர்த்தருக்கு மகிமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வருகிறார், கண்கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மனமே.
இருக்கிறார். ஆளு முழுசு நமக்கு கவலை இருக்க வேண்டாம். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க. இந்த வீட்டுக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல, வந்திருக்கிற எல்லா வீடுகளில் இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிறார், சமாதானம் தருகிறார், சுகம் தருகிறார், பாதுகாப்பு தருகிறார், ஆசீர்வாதம் தருகிறார், சம்பத்தை பெருக பண்ணுகிறார். இந்த ஆண்டில் 2025 இந்த வீடுகளில் சம்பத்தை பெருக பண்ணுவார், வருமானங்களை பெருக பண்ணுவார், சமாதானம் தொடர்ந்து இருக்கும், சுகம் இருக்கும். ஆண்டவர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அந்த லேசா திரும்பி பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லுங்க. சமாதானம் உண்டாவதாக. அடுத்த